திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியிலும் விசிக பங்கேற்றதை எதிர்த்து அக்கட்சியிலிருந்து வெளியேறினார் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு. அவர் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவரோடு சேர்ந்து மாற்றுக் கட்சியினர் பலர் திமுகவில் இணைந்தனர். அதனால் சீட்டுக்காக நான் கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்வுகளால் நான் வெளிவரக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாளான வெளியே வந்திருக்கேன். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த இந்த இணைப்பு விழாவில் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தவேக ஆட்சி 3 மாதங்களாவது தாங்குமா என்ற கேள்விக்குறியுடன் தான் சென்று கொண்டிருக்கிறது என்றார். நிச்சயமாக இன்றைக்கு நாடாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நானையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி ஒரு பற்றி நேரத்தில் சொன்னேன். 6 மாதத்துக்கு அதை பற்றி நான் பேச போகிறதில்லை. ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை மஞ்சள் வச்சந்தான் இன்றைக்கு ஒரு இதை விட்டது. அதை பல பேசி இந்த வருஷங்களாக இருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக 4 மாதம் கேட்டவர் கேள்வி அந்த ஆட்சி இந்த தான் இன்றைக்கு நீங்களும் கொடுத்துருக்கிறீர்கள். ஆகவே கழகம் ஈடுபடக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த பணிகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு சொல்வதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் அண்ணா அறிவாலயத்தில் வந்திருக்கிறீங்க. அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த கலைஞர் ஆய்வுமிக்க வந்திருக்கிறீங்க. ஆகிய அப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களை எல்லாம் மீண்டும் வருக 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 என்று வரவேற்று வடைகளுக்கு பயன்படுத்தி திமுக கூட்டணி என்ற ஒன்று தற்போது இல்லை என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றதில்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்தையும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 3 மாதங்கள் கூட தாங்காது என சொல்லக்கூடாது. மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என யார் கூறினாலும் அது தவறு என்றார். அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் சொல்றேன். தமிழ்நாடு மின் வாரியத்தில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் 300 உதவி செயற்பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இது திசை திருப்பும் வேலை என திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மின்சார வாரியத்தில் 300 உதவி செயற்பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதை தவேக அரசு வரலாற்றில் முதன்முறை என விளம்பரப்படுத்தி வருகிறது. ஆனால் இது திசை திருப்பும் வேலை. உண்மை என்னவென்றால் 2000-2001 ஆண்டுகளில் பணியில் சேர்ந்த உதவி பொறியாளர்களின் சீனியாரிட்டி விவகாரம் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இருந்தது. மார்ச் 11, 2026 அன்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்த முட்டுக்கட்டையை உடைத்தது. தீர்ப்பு வந்த மறுநாளே மார்ச் 12, 2026 அன்று அப்போதைய திமுக அரசு 416 உதவி செயற்பொறியாளர்களை பதவி உயர்விற்கு பரிசீலிக்க பட்டியலிட்டது. அதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணமும் உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த செயல்முறையை தற்போது தவேக அரசு தொடர்ந்தது சரி. ஆனால் தகுதி வாய்ந்த 416 பேரில் ஏன் 300 பேருக்கு மட்டும் தற்போது பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது? மீதமுள்ள 116 ஏஇகளுக்கு என்ன ஆனது? அவர்கள் தகுதியற்றவர்களா அல்லது அவர்களை பழிவாங்கும் நோக்கம் ஏதேனும் உள்ளதா? செய்திகளை திரித்து திரைப்பட விளம்பர நிறுவனம் போல செயல்படும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை இந்த 116 பேரின் நிலை குறித்து மௌனம் காப்பது ஏன் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை ECR சாலையில் உள்ள முட்டுக்காடு ஊராட்சி பகுதியில் இரவு நேரங்களில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று நள்ளிரவு 3 மணி நேரத்திற்கும் மேல் மின்சாரம் இல்லாததால் ECR சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களிடம் சமரசம் பேச வந்த திருப்போரூர் MLA விஜயராஜை மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.